உங்கள் ஸ்டாஃப் அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, நம்ம அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வரவங்களை பார்க்குறோம். உங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொண்டு வரலாம், உங்கள் ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் கொண்டு வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபோரமில், அதாவது நீங்கள் ஒரு கிளப்பில் இருப்பீங்க, அங்கேருந்து யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டுமே, அந்த கம்ப்ளைண்ட்டை தான் பார்க்குறீங்களே தவிர, இவன் அடிக்கடி கம்ப்ளைண்ட்டை கொண்டு வரான் அப்படின்னு பார்க்குறோமே தவிர, நம்ம ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். கஸ்டமர் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். அப்போ அதே கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வராங்கன்னா அவங்களையே ப்ராப்ளமா பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அவனுக்கு வாழ தெரியல, இல்லை அவன் விட்டுட்டு போகலாம் மற்றவங்கள மாதிரி, அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரூட் காஸ்ட்டை பார்க்க மாட்டேன்றோம். அவர் ஏன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாருன்னு தான் பார்க்குறோம், இல்லை அந்த கொண்டு வர பர்சனை பார்க்குறோம். கம்ப்ளைண்ட் எதனால உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ரூட் காஸ்ட். அந்த ரூட் காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். வேர்லேருந்து தான் உருவாகும் எல்லா பிரச்சனையும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், கொண்டு வந்த கம்ப்ளைண்ட் பீப்புளை பார்க்குறோமே தவிர ரூட் காஸ்ட்டை பார்க்கறது இல்லை. அது உங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அவன் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அவங்ககிட்ட உட்காந்து பேசி அவங்ககிட்ட அந்த ஃபீட்பேக்கை வாங்கி அதோட ரூட் காஸ்ட்டை கண்டுபிடிச்சி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும். அது கஸ்டமர் சைடாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபோரமில், நம்மள மாதிரி ஃபோரம்ஸ், நம்ம நிறைய ஃபோரம்ஸில் இருக்கவங்க அங்கேருந்து ஏதாவது உருவாச்சுனாலும் சரி, என்னன்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணுறது தான் ஒரு நல்ல லீடருக்கு அழகு. ஸோ ரூட் காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.